இந்த வீடியோ பார்க்க போற மக்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த வீடியோவை 1.5x அதுல வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ல வித் 0 காஸ்ட் இஎம்ஐல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க. கிரிக்ஸில் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஆக்ஷன் 2024 கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே சமீர் ரிஸ்வி அப்படிங்கிற ஒரு பிளேயரை எடுத்தாங்க. யாருப்பா அந்த பிளேயர், என்னப்பா பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி டெஃபினெட்லி கிளம்பி இருக்கும். ஸோ நம்ம நிறைய அவரோட ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம். செமையான ஒரு சூப்பரான சைல்டுஹுட் அவருக்கு இருந்திருக்கு. அவரோட ஸ்டோரி பத்தி இதுல பேசலாம். ஓகே, உத்தரப்பிரதேசத்துல லோகியா வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துல மீருத்துல இருக்குது. அங்கதான் பிறந்திருக்காரு நம்மளோட சமீர் ரிஸ்வி. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வளர்ந்ததே வந்து ஒரு 4 சிஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு பிரதர் அப்படிங்கிற அந்த ஒரு இதுலதான். அதாவது செமையான ஒரு பெரிய ஃபேமிலி. ஓகே, அவங்க அப்பாவுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே எல்லா அப்பா மாதிரியும் சமீர் ரிஸ்வியை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு தான் ஆசை. ஆனா சமீர் ரிஸ்விக்கு சுத்தர படிப்புல இன்ட்ரெஸ்டே இல்ல. அவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் பயங்கரமா வந்து இதனால வந்து பாத்தீங்கன்னா சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு சின்ன வயசுல. அவங்க அப்பா நீ போய் படிடா அப்படின்னாருன்னா சமீர் ரிஸ்வி பேட் எடுத்துட்டு கிரவுண்டுக்கு போறது இதே வேலையா தான் இருந்திருக்காரு. ஆனா சமீர் ரிஸ்விக்கு ஒரு ஆசை, எப்படியாவது கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பையனுக்கு வந்து கிரிக்கெட்ல பெருசா போகலாம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல. ஸ்கூல்ல கட்டடிச்சிட்டு கிரிக்கெட் விளையாடணும், இதுதான் அந்த பையனோட ஒரு பெரிய எண்ணமாவே இருந்திருக்கு. அப்படி கிரவுண்டுக்கு போக ஆரம்பிச்ச ஒருத்தர் தான். ஆனா கொஞ்சம் தன்னோட கேம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லோக்கல்ல எல்லாம் நல்லா ஆடிக்கிட்டு இருந்திருக்காரு சின்ன வயசுல. அப்ப வந்து சமீரோட மாமா, சொந்த தாய் மாமா, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கோச்சும் கூட. அவர் கூட சேர்ந்து இவர் நிறைய கிரிக்கெட் பார்க்க 5 வயசுல இருந்தே போயிருக்காரு போல. அதனாலதான் இந்த கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொத்திக்கிடுச்சு. ஒரு டைம்ல அவங்க மாமாட்ட போயிட்டு சொல்லியிருக்காரு, எனக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்னை வந்து நீங்க வந்து எப்படியாவது கிரிக்கெட்ல சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாமா பேர் என்னன்னா தன்கீப் அக்தர். அவர் தான் இவரோட லைஃபே மாத்தி வச்ச ஒரு ஆள் அப்படின்னே சொல்லலாம். அவங்க மாமா உடனே சரி ஓகே, எனக்கு கிரிக்கெட் ஆடணும்னு ஆசை, ஆனா என்னால வந்து பெருசா ஆடி ஜெயிக்க முடியல, நான் உன்னை வேணா ட்ரெயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சமீர் ரிஸ்வியா அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் டெய்லி கூட்டிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் ஓகேவா, அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு கொண்டுட்டு வந்து விடுறது, கிரிக்கெட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்றது, இது மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. இது சமீர் ரிஸ்வியோட அப்பாவுக்கு வந்து பிடிக்கல. அவர் பேரு ஹாசன். ஓகே, சோ ஹாசன் வந்து ஒரு நாள் கூப்பிட்டு வந்து அவங்க மாமாட்ட சொல்லியிருக்காரு, இங்க பாரு தங்கிப்பு, நீ பண்றது சரியில்லை, அவனுக்கு வந்து படிப்பு தான் முக்கியம், ஏன்னா என் குடும்பமே படிப்பை நம்பி மட்டும்தான் இருக்கு, என்னோட மத்த பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறப்போ அவன் மட்டும் படிக்க மாட்டேங்கிறான், நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னப்போ அவர் வந்து சொல்லியிருக்காரு, மச்சான் நீங்க ஏன் இவ்வளவு பேசுறீங்க, அவன் கிரிக்கெட்ல பெரிய ஆளா வருவான், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இப்படியே அந்த குடும்பத்துல சண்டை சச்சரவு கிரிக்கெட் இப்படிங்கறதான் போய்கிட்டே இருந்திருக்கு. ஈவன் தோ அவங்களோட அப்பா வந்து ஒரு விஷயம் சொல்றாருங்க, என்ன அப்படின்னா, நாங்க ஒரு ஃபேமிலி, ரொம்ப பெரிய ஃபேமிலி, ஆனா சமீர் ரிஸ்வி எங்க ஃபேமிலியோட ஒட்டவே மாட்டான், அவன் தனியா தான் இருப்பான், பிகாஸ் நான் அவனை பெருசா சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு ஓப்பனாவே மீடியால சொல்லியிருக்காரு. இது பாக்குறப்போ சீரியஸ்லி இந்த சூரிய வம்சம் படத்துல சின்ட்ராஸ் இருப்பான்ல தனியா அந்த ஃபேமிலியில, அது மாதிரிதான் சமீர் ரிஸ்வி வளர்ந்து வந்திருக்காரு. ஆனா கிரிக்கெட்ல ரொம்ப நல்ல பிளேயரா வளர்ந்திருக்காருங்க இவரு. நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட சீனியர்ஸ் அங்க நிறைய பேர் யூபில இருந்து வர்றாங்கல்ல, அவங்க எல்லார்கிட்டயுமே நிறைய கேட்கறது, எப்படி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது, சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் யார் அட்வைஸ் பண்ணாலும் அந்த அட்வைஸை எடுத்துக்கிறது, இது மாதிரிலாம் இருந்ததுனாலதான் இவர் வந்து அண்டர் 14, அண்டர் 16, அண்டர் 19 வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் பண்ற அளவுக்கு உயர்ந்திருக்காரு. அண்ட் இவர் வந்து ரொம்ப பவரான ஒரு பிளேயரா மாறினதுக்கு காரணம் அவங்க மாமா தான். என்னன்னா நீ நல்ல பவர் ஹிட்டரா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராக்டிஸ் அவங்க மாமா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. சோ இவரோட அந்த ஃபிட்னஸ் லெவல்லையும் பயங்கரமா ஒர்க்
பண்றதுக்கு வந்து அவங்க மாமா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலேயே தன்னோட ஃபிட்னஸ் லெவலையும் சூப்பரா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு பவர் ஹிட்டரா வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்காரு. அண்ட் இவர் வந்து சையத் முஸ்தக் அலி எல்லாத்துலயுமே ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பீக்காக அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி இருக்காரு. அண்ட் அண்டர் 23 ஸ்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி இருக்காரு. இது எல்லாத்துலயுமே ரொம்ப நல்ல நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் தாண்டி இவரை ஒரு தனியா தெரிய வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவரோட 6 ஹிட்டிங் எபிலிட்டிஸ். ஏன்னா இவரால என்ன பெரிய கிரவுண்டா இருந்தாலும் கிளியர் பண்ண முடியும்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 அடிக்கிறாரு. அதுவும் ஒரு 7 மேட்ச்ல 32 6 அடிச்ச சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். சோ இந்த பையனுக்கிட்ட 6 ஹிட்டிங் எபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஐபிஎல் டீம்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா லாஸ்ட் இயர் நிறைய பேர் ட்ரையல்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. நிறைய ட்ரையல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் போய் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஆனா எந்த ட்ரையல்ஸ்லயுமே ஒழுங்கா பண்ணல. சோ அதனாலதான் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அன்சோல்ட் ஆயிருக்காரு. அண்ட் இந்த வருஷம் அவரு அதே மாதிரி ஒரு சில டீம்ஸ் வந்து ட்ரையல் கூப்பிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 10 டீமுமே ட்ரையல்ஸ் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. பட் ஆனா இவர் வந்து 3 ட்ரையல்ஸ் தான் போயிருக்காரு. மும்பை இந்தியன்ஸ், SRH, ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க 3 பேருக்கிட்ட தான் ட்ரையல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா யூபியில நடந்த ஒரு இந்த இப்ப நம்ம டிஎன்பிஎல் நடக்குதுல அது மாதிரி அங்க நடந்த ஒரு பிரீமியர் லீக்ல இவர் வந்து கேப்டன் பண்ணதுனால இவரால வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே ட்ரையல்ஸ் வந்து பெருசா போக முடியல. பிகாஸ் அதை போக்கஸ் பண்ணியே இவர் இருந்துகிட்டு இருந்ததுனால. பட் இந்த 3 ட்ரையல்ஸ்லயுமே ஓரளவுக்கு டீசெண்டா தான் பண்ணியிருக்காரு. ஆனா நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ் இவரை வந்து எங்கேயோ பார்த்திருக்காங்க. குறிப்பா சையத் முஸ்தக் அலியில பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இன்னொரு நியூஸ் போயிட்டு இருக்கு. சுரேஷ் ரெய்னா இவரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸ்கவுட் டீம் கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு ட்ரூ அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் ஆனா பார்த்து தான் எடுத்திருக்காங்க. அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சமீர் ரிஸ்வி வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாமா சொல்றது தாங்க அப்பையில இருந்து கேட்டு வளர்ந்திருக்காரு. அவங்க மாமா ரொம்ப கிளியரா இருந்திருக்காரு. இவன்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட மட்டும் நம்ம எப்படியாவது வெளியில கொண்டுட்டு வந்து இந்த உலகத்துக்கு காட்டிடுவோம். அதுக்கப்புறம் அவன் பொழைச்சுப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க மாமா பண்ணிருக்காரு. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் கொஞ்சமா இந்த அண்டர் 14, அண்டர் 16, அண்டர் 19 எல்லாம் விளையாண்டப்பே கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. ஓகே இந்த பையன் பெருசா ஆடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஒரு சூப்பரான ஸ்டோரி இன்னொன்னு இருக்கு. அண்டர் 19 விளையாண்டப்பே சமீரோட அப்பா இருக்காருல்ல ஹாசன், அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. சரி நம்ம பையன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான், நல்லா பண்ணிட்டு இருக்கான். நிறைய பேர் கேட்கிறாங்க நம்ம பையன் ஏதோ ரெப்ரசன்ட்லாம் பண்றான் இந்தியாவை அப்படின்னா அந்த இந்தியா பீலான்னாருல. அதனால தெரிஞ்ச உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சரிடா மகனே உனக்கு பிடிச்சதே நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு மாதிரி அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கும் இவனுக்கும் ஒரு நல்ல ஒட்டிக்கிச்சு. அதாவது சூரிய வம்சமோட கிளைமேக்ஸ் மாதிரி இவங்க சேர்ந்துக்கிட்டாங்க. ஓகே பட் ஆனா இப்போ வந்து இந்த 8 கோடி ரூபாய் அப்படிங்கிறது வந்து அவரோட லைஃபே சேஞ்ச் பண்ண ஒரு மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் என்ன சொன்னாருன்னா நிறைய பேர் எனக்கு முன்னாடி அன்சோல்ட் ஆயிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பாக்குறதுக்கே பயமா இருந்துச்சு. என்னை வந்து யாராவது எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் என்னை பிக் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் எனக்கு தோனினா ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்தே தோனியை பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். எனக்கு அவர்கிட்ட பேசணும், அவர் கூட விளையாடணும்லாம் ரொம்ப ஆசை. எனக்கு இப்ப என்னோட ஐடலோட நான் இருக்க போறேங்கிறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இதோட எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பாயிண்ட்டும் ஆட் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா ரிங்கு சிங்கை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ரிங்கு சிங் இருக்காருல்ல அவர் வந்து யூபிஐ சேர்ந்தவர் தானே. அவர் இவரெல்லாம் சையத் முஸ்தக் அலியில ஒன்னு ஆடுறப்போ அவர் ஒரு சில அட்வைசஸ் வந்து இவர்கிட்ட கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா இங்க பாரு தம்பி, கிரிக்கெட் வந்து ரொம்ப 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 காம்படிட்டிவான ஒரு கேம். சோ நீ வந்து உன்னோட நல்ல கேமை கொடுக்கணும் அப்படின்னா பதட்டப்படாத. நீ பதட்டப்பட்டிய அப்படின்னா கண்டிப்பா உன்னால நல்ல கேம் கொடுக்க முடியாது. ரொம்ப காமன் கம்போஸ்டா இரு. உன்னால என்ன முடியுங்கிறத மனசுல வச்சுக்கோ. சோ நீ காமன் கம்போஸ்டா இருக்கிறப்பயே உனக்கான ஷாட்ஸ் வந்து உனக்கு சேர்ந்துரும். சோ நீ வந்து பதட்டத்தோட விளையாண்டினா நீ நினைக்கிறத அடிக்கவே முடியாது. சோ பதட்டப்படாத அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் சையத் முஸ்தக் அலியில அவர் நல்லா பண்ணதுக்கு காரணம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த யூபி டோர்னமெண்ட் அதுல நல்லா பண்ணதுக்கு காரணம்னு அவரே சொல்றாரு. பட் இதுல ரொம்ப ரொம்ப ஹைலைட்டடான ஒரு விஷயம் என்னன்னா இந்த சேம் விஷயத்த ரிங்கு சிங் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியால நல்லா பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொன்னார்னா, நான் நல்லா பண்ணதுக்கு காரணம் MS தோனி எனக்கு கொடுத்த அட்வைஸ் தான். காமன் கம்போஸ்டா எப்படி கேமை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது அவர் எனக்கு சொன்னாரு அப்படின்னு அவர் சொன்னாரு. அதாவது MS தோனி கிட்டே இருந்து அட்வைஸ வாங்கி இவர் நல்லா பண்ணிட்டு திருப்பி அவர் அப்படியே சமீர் ரிஸ்வி கிட்ட கொடுத்திருக்காரு அந்த அட்வைஸ். நிறைய பேர்கிட்ட கொடுத்திருப்பாரு ஆப்வியஸ்லி. பட் சமீர் ரிஸ்வி கிட்ட கொடுத்திருக்காரு. திருப்பி அந்த சமீர் ரிஸ்வி அந்த அட்வைஸ வாங்கி நல்லா பண்ணிட்டு MS தோனியோட டீமுக்கே திருப்பி போறாரு. என்ன மாதிரி ஒரு நல்ல சர்க்கிளா இருக்குல்ல இது. சீரியஸ்லி இது மாதிரி சில விஷயங்கள்லாம் கிரிக்கெட்ல மட்டும்தான் நடக்கும். சோ அதான் அவ்வளவுதாங்க. நல்ல ஒரு பையன், நல்ல ஒரு 20 வயசு தான் ஆகுது. ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே. கேம் டைம் கிடைக்கணும். அமித் ராயுடுக்கு பதிலா அவர் விளையாடுவாருங்கிற மாதிரி சொல்றாங்க. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரான டேலண்ட், டெஃபினெட்லி நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களோட கருத்து என்ன சமீர் ரிஸ்வி பத்தி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக் ஜிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கின்றேன்.
until then bye from this is VJ Money. Love you all, stay safe.